ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நமது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே. இன்றைய தினம் நந்தி வழிபாடு, சிறப்பு அபிஷேகம், மாலை நேரத்தில் சிவன் கோயில் நடைபெறும். இதில் கலந்துக்குங்க. அற்புதமான நல்ல காரிய தடைகள் விலகிறது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாமே தொலைந்து போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே சிவ வழிபாடு, நந்தி பெருமான் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிரதோஷ நாள்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, wish you many more happy returns of the day from today forward. இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. சுக்கிரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் 2ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. இதுவும் யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கையும் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலை பொழு கொஞ்சம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல ஆரோக்கியமான ஒரு நாளாக எனக்கு இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் உணவுகளை நீங்க கண்ட்ரோலாக எடுத்துக்கணுங்க. நேரத்துக்கு நீங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உணவு கட்டுப்பாடு மற்றும் உணவுகளை டைமுக்கு எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நீங்கள் பராமரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ உடம்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் காலை உணவு மற்றும் உங்களது மதியம் இரவு உணவுகளை நேரத்துக்கு நீங்க பிளான் பண்ணி சாப்பிட்றது நல்லது நண்பர்களே. பத்திரம் யாரெல்லாம் பத்திரம் தொடர்பான செயல்பாடுகள் இன்னைக்கு ஈடுபடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ இந்த தினம் கொஞ்சம் யோசிச்சு தாங்க செயல்படணும். பத்திர ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்யும் போது கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. மேலும் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாது. வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே உங்களுக்கு நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அதை எப்படி செய்ய போறீங்கிற ஒரு பிளான் மனசுல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் வாக்குறுதிகள் கொடுங்க. இல்லைன்னா வாக்குறுதிகள் அளிக்காம இருக்கிறது இன்னைக்கு பெட்டரான ஆப்ஷன். இப்போ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எனவே திருமண யோகம் இருக்கு நண்பர்களே. அதற்கான முயற்சிகள் ஏற்பாடுகளை தயங்காம செய்யுங்க. விரைவிலேயே உங்கள் இல்லத்திலிருந்து கெட்டிமணி சத்தம் கேட்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. தொழில் நிமித்தமான முதலீடுகளில் வியாபாரிகள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. முதலீடுகளை நீங்கள் ஏதோ தானும் செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நிதானித்து யோசித்து உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள் அல்லது நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடன் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். ஆனால் முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நன்மைகள் நண்பர்களே. வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். இந்த தினம் மனசுல பழைய சிந்தனைகள், சில தேவையில்லாத சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். எனவே சிந்தனைகளுக்கு நீங்க கொஞ்சம் கடிவாளம் போட்டு நீங்க செயல்படுறது அவசியம். பழைய சிந்தனைகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்துறது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு அற்புதமான பேச்சு திறமை இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. மற்றபடி நீங்க இன்றைய தினம் மற்றவங்கிட்ட பேசுறது பழகிறது மூலமாக அதிகமான பெனிஃபிட்டை பெற முடியும். எனவே நிறைய பேர்ட்ட இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி நிறைய நபர்களை சந்தித்து நீங்க பேசலாம். உங்களுடைய வசீகரமான பேச்சு திறமையின் மூலமாக மற்றவங்க மயங்கி உங்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க அல்லது உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. ஸோ நேர்மையாக நிதானித்து இந்த தினம் சிந்தித்து நீங்கள் கனிவோடு பேசுங்க. உங்க பேச்சு திறமையின் மூலமாக நல்ல வெற்றிகரமான சூழல் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் அலுவலக பணிகளாகட்டும், ஒருவேளை நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் உங்கள் வியாபாரத்திலும் உங்களது கனிவான பேச்சுகள் மூலமாக, வசீகரமான பேச்சுகள் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் காதலை ப்ரப்போஸ் பண்ற ஐடியா இருந்தால் அதை விட்டுறது நல்லது. இன்னைக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுங்க. புதுசாக காதலை தெரிவிப்பதற்கு இன்றைய தினம் ஏற்ற நேரம் அல்ல. அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையா இருக்கணும் நண்பர்களே. சின்ன சின்ன தோல்விகள்
உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுலேருந்து என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றதான் யோசிக்கணும். ஸோ தோல்விகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதுதான். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறாருன்னு நினச்சிட்டு நீங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பங்குதாரர் மூலமாக, உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு நிறைய சான்ஸ் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்னர் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. ஆனால் எல்லா விதமான ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அவசியம் நண்பர்களே. நீங்கள் பேச்சு வாக்கில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும். எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களது உடல் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல பார்ட்னர்களையும் புதிதாக சந்திக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் காதலுக்காக காதலுக்கு ஏற்றபடி உங்கள் ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு நீங்கள் உங்கள் ரசனையை மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே செய்த சில காரியங்கள் காரணமாக திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படலாம். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா பழைய செயல்பாடுகள் காரணமாக சில விளைவுகள் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இல்லற வாழ்க்கையில் மிக மிக பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள், பணம் ரீதியாக ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்போ கை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. முதலீடுகள் செய்வது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை, அற்புதமான பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. உங்களது இல்லத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கும். உங்க வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். பண வரவுகளையும் பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே பேசி பேசி சாதிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் நீங்கள் இந்த பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான செயல்பாடுகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது நண்பர்களே. மேலும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை இன்று தினம் அள்ளி வீசிவிட வேண்டாம். நான் தான் இருக்கல, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்ப்பா, நானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாங்க. ஆனால் எப்படி செய்ய போறீங்கிற பிளானை மனசில் வச்சுட்டு வாக்குறுதிகள் கொடுக்கறது நல்லது. இந்த தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறையில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாக்குறுதிகளை கொஞ்சம் கவனமாக கொடுக்க வேண்டியது அவசியம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் நீங்கள் கூடுதலாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியங்க. சில அனுபவ அறிவை பயன்படுத்தி நீங்கள் முதலீடுகள் செய்யலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனையின்படி முதலீடுகள் செய்யலாம். ஆனால் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் உண்டு. இந்த தினம் டைமுக்கு சாப்பிட்றது நல்லது என்பதை, நேரம் தவிர உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ டைமுக்கு சாப்பிட்டு நீங்கள் இன்னைக்கு வேலை பாருங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் பழைய சிந்தனைகள் நிறைய போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சிந்தனைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில தீய மாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. மனசில் கெட்டு போகாது பழைய சிந்தனைகள் மூலமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் பழகிறதுல இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அடமட்டாக இல்லாமல் உங்கள் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அற்புதமான ஒரு நாளுங்க, வெற்றிகரமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. பழைய சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.